அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை, அ தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த ஊடகவியலாளரும், மிகவும் நேர்மையான ஒரு மனிதரா நான் கருதுற ஊடகவியலாளர்கள்ல ஐயா ஏகலைவன் அவர்கள வரவேற்கின்றோம். ஐயா வந்து ராவணா அப்படின்ற ஒரு வலையொலி வச்சு நடத்திட்டு வராங்க. ம். ராவணா மட்டுமே அவருக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடையாது. கிட்டத்தட்ட 32 வருடங்கள் ஊடகத்துல அனுபவம் பெற்றவங்க. மிக முக்கியமாக இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனின் படுகொலையும், அதன் பின்னணியும். ஆ திராவிடம் வந்து மூடி மறைக்குது. அதுல ஐயாவுக்கு வந்து 7 வருடங்கள் கிரைம் பீட் அப்படின்ற அந்த குற்றப் பின்னணியில இருந்ததுக்கே வந்து அனுபவம் இருக்கின்றது. ஒரு ஊடகவியலாளரா. அதனால ஐயாவ வந்து பேசுறதுக்கு அழைப்போம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம், வணக்கம் அர்ஜுன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கய்யா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் நாம ஆமா, இப்ப. ஆமா. நீங்க தான் எல்லாம் சொல்லுங்க. திராவிட ஆட்சியிலேயே இருக்கிறீங்க. நீங்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். பயந்து பயந்து போறது தான் நடமாடுறது தான் திராவிட ஆட்சி பெருமைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறப்ப தினம் தினம் படுகொலைகள், சாராயம், கஞ்சான்னு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஆமா, 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 ஆமா. அதாங்க. சரிங்க. ஐயா தலைப்புக்கு வந்துருவோம். ம், சமீபத்தில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்ப ம், இதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு இந்த படுகொலைய ஒட்டி. அந்த கேள்விகள முதல்ல நான் வச்சுர்றேன். முதல் ம், கேள்வி என்ன அப்டின்னா, இந்த படுகொலை நடந்து சில மணி நேரங்கள் கூட இல்ல. 1 மணி நேரத்திலேயே திமுக ம், ஆதரவு பெற்ற திமுகவோட இதுல இருக்கிற ஒரு ஊடகவியலாளர், அவங்களோட மாத சம்பளம் வாங்குற ஒரு ஊடகவியலாளர் வந்து வேக ம். வேகமா வந்து இது ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ஒரு ச ரவுடி. அதனால தான் இவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க அந்த இணைய ஊப்பிக்கள் எல்லாரும் ஒரே மாரி ஒரு கருத்த சொல்றாங்க. இது வந்து ஒரு சந்தேகத்த நம்மளுக்கு வரவழைக்குது. மக்கள் கிட்ட வந்து திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி, உண்மையான குற்றவாளிகள வந்து காப்பாத்துறதுக்கு அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? இல்ல பொதுவா இது நடந்த விதம், அடுத்து அவங்க சரணடைஞ்சது, அதுக்கு பிறகு நடக்கிற விசாரணை உடனடியா கொண்டு போனது, அதுக்கு அடுத்தது ஒரு என்கவுண்டர் இதெல்லாம் வந்து தொடக்கத்திலே வந்து ஒரு சந்தேகத்த கிளப்புது. குறிப்பா சொல்லப்போனா, ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே நானு என்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல 2 Twitter, Facebook 2லயுமே வந்துட்டு, அடுத்ததாக இதுல சில முக்கிய நபர்கள் வந்து என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்படலாம் அப்படின்றப்ப, இதுல 2 விதமான விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஒரு ஆறுதல் உண்டாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு. அடுத்தது, இது நாளைக்கு மேற்கொண்டு சிபிஐ வேறு ஏதாவது ஒரு மனித உரிமை ஆணையமோ, அல்லது எஸ்டி, எஸ்சி என்கிற இந்த ஆணையமோ நேரடியாக விசாரணை என்று வரும்போது, இந்த உண்மை அறிந்த நபர்கள் இருந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவ நானு 2 விஷயத்துல இதுல ப்ளே பண்றாங்க. வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு என்கவுண்டருக்கு முன்பு 3 நாட்களாகவே நான் கணிச்சு அத சொல்லியிருந்தேன். பொதுவா இதுல என்ன நடக்கும் அப்படின்னு இவங்க கூட இருக்கிறதால, அந்த யுக்தியெல்லாம் பார்க்கும்போது பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 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 உணவு எடுத்துட்டு போய் குடுக்குறவங்க, இன்னும் பொருள் எடுத்துட்டு போய் குடுக்கக்கூடிய அந்த பணியாளர்கள்னு சொல்லக்கூடியவங்கலாம் உங்களுக்கு Swiggy, ஆமா. இன்னும் மத்தபடி Zomato அப்படின்ற அந்த நிறுவனங்கள் இந்த பனியன போட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ற விஷயங்கள்ன்றது என்னன்னாக்கா, நெறைய யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ம். இது காவல்துறை கண்காணிப்பு, காவல்துறையினுடைய அனுசரணை இல்லாமல் இந்த கொலை நடக்கவில்லை அப்படின்றது தான் என்னுடைய தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதனால நெறைய எதிர்ப்புகளும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ம். எல்லோரும் இது வந்து ரவுடிகள் மோதல் அப்படின்றாங்க. பொதுவாகவே ஏகலைவனுக்கு பிடிக்கல அப்படி ஒரு முடிவு பண்ணணும்னா, ஏகலைவன் கூட நேரடியா இவர்கள் வரமாட்டாங்க. ம். எனக்கு முன்னத்தில் யாராவது பகையாக இருந்தால், அந்த பகையாளிகளை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக கணக்கை தீர்த்துக் கொள்வது என்பது நெறைய உதாரணங்கள் அதெல்லாம் இருக்குது. நடக்காமலாம் இல்ல. ம். இந்த போலீஸ் கண்காணிக்கிற விதம் ஒரு ஆள் என்னன்னாக்கா, இந்த மாரியான மாற்று உடையில இந்த மாரி வேற நிறுவனங்கள் பேர்ல போய் கண்காணிக்கிறதுலாம் நெறைய யுக்தி இதுக்கு கடந்த காலங்கள்ல நாங்க பார்த்திருக்கிறோம். ம். ஊடக பிரிவுல கிட்டத்தட்ட நேரடியாக குற்ற பிரிவுல வந்து 7 ஆண்டுகள் பத்திரிகையாளராக காவல்துறையினரோடு ஒன்றி பழகுன அந்த அனுபவம், ம். அதுக்கு பிறகு நெறைய அரசியல் அனுபவம் மற்ற அரசியல் துறைகளுக்குள்ள வந்தாலும் கூட, புலனாய்வுன்ற அந்த விஷயங்கள்ல நம்ம அரசியல் புலனாய்வு தான் எடுத்திருந்தோம். அதன் அடிப்படையிலும் தொடர்ச்சியா ஒரு அனுபவ பழக்கம் எல்லாத்தையும் வச்சு கணிக்கும்போது, ம். அந்த ரவுடி கும்பல்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னணி பக்கபலமாக இருக்க போய் தான் துணிச்சலாக அவருடைய இடத்துல வந்து இத போட்டு முடிச்சாங்க. ம். எங்க வந்து பலகீனமா அங்க இருப்பாங்கன்னா, அவர்களுடைய இடம் இது நம்ம ஏரியா, நம்ம இடம். இங்க யாரு வந்துருவான்னு எங்க ஒரு அலட்சிய குறைவு இருக்கிறதோ, அந்த இடத்துல வந்து போட்டு முடிக்கிற என்ற யுக்தி இருக்குல்ல. ம். இது உளவியல் ரீதியாக எல்லாருக்குமே இருக்கிறதுன்றத, காவல் துறையில இருக்கக்கூடிய நுணுக்கமான சிலர் பேர் அறிஞ்சவங்களா தான் செய்து இந்த ஆலோசனைகள்லாம் பின்னாடி இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இவர்களுடைய ஆதரவு இணையதளமே வந்து ஒண்ணு வந்து ஆய்வு செய்து
கட்டுரை என்ற பேர்ல வெளியிட்டப்ப, உயர் போலீஸ் அதிகாரிக்கு இதுல பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது. 50 கோடி ரூபாய் அளவில். யார் அந்த கருப்பாடுன்றதெல்லாம் எழுதியிருந்தாங்க. ம். அப்ப அவங்களுடைய பின்னணி இதுக்குள்ள நடந்திருக்கிறது. சரி ஏன் ஆம்ஸ்ட்ராங்க வந்து போடணும் அப்படின்றப்போ போடுறப்ப இந்த பழிவாங்கும் நோக்கம் இந்த நபர்கள் அது வந்து வேற அப்படி தனியா ஒதுக்கி வச்சிருங்க. சமீப காலமா அவருடைய அரசியல் நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாவும், சாவு மணி அடிக்கிற மாரியான அரசியலை எடுக்கிறாரு. குறிப்பாக வடக்க சென்னை தொடங்கி திருச்சி வரைக்கும் கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள் அப்படின்றப்ப அதிக பெரும்பான்மை சட்டமன்ற தொகுதிகள் அதுக்குள்ளாக வரக்கூடியதுல பறையர்கள், வன்னியர்களுடைய ஒற்றுமை ஏன் இல்லாமல் போனதுன்றத பத்தி அடிக்கடி பேசியிருக்கிறாரு. ம். அப்ப இந்த 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதால இதுல யாரு ஆதாயத்துல இருக்கிறான் அப்படின்றதையும் எடுத்துக்கிட்டாங்க. இது ம். எல்லாம் வந்து பேசும்போது இந்த அரசுக்கு வந்து அடுத்த ஒரு தலைமுறை எப்படியாக அரசியலுக்குள்ள வரப்போறாங்கன்ற ஒரு அச்சம். ம். சோ அதுவும் இவருக்கு பின்னணியா இருந்திருக்கிறது. அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து அவர் ஒரு அமைச்சருடைய மகள் காதல் திருமணத்துல ஒரு மறைமுகமான ஆதரவு அந்த பெண் தரப்புக்கு பெண், பையன் 2 பேருமே. அந்த அமைச்சர் ஒரு சமூகம், ம். திருமணம் செய்த பையன் வந்து பட்டியல் சமூகம் என்ற அடிப்படையில இவர் தார்மீக ஒரு ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ம். அந்த பின்னணியும் இதுக்குள்ள வந்து இருக்குது. 3வதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிக பெரும் பண மோசடி செய்த ஒரு நிறுவனம் ம். ஆருத்ரா. ம். அது ஒரு 2000 கோடி மதிப்பிலான பணங்கள். அதுல வந்து நெறைய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் பங்கு போய் இருக்குதுன்றாங்க. அந்த விடயத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு மிரட்டி பல பேருக்கு ஒரு 200 கோடி ரூபாய் குடுக்க வச்சிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடி நபராக இருக்கும்போது தான், அந்த ம். ஆற்காடு சுரேஷ் என்கிற அந்த பெரிய தாதாவை வந்து இவர் தான் சரியானவர், இவர போட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி அனுப்புறாங்க. அந்த ஆற்காடு ரமேஷ்ன்றவன் வந்து சுரேஷ் ரமேஷ் அவன் வந்து அந்த நிறுவனத்துக்காக இருக்கிறப்ப தான், அது தெரிஞ்ச உடனே இன்னொரு குரூப் வந்து அத போய் அவன இங்க லைட் ஹவுஸ் சென்னை மெரினாவுல வச்சு பண்றாங்க. ஆனா அந்த குற்றப்பத்திரிகையில் வழக்கு அதுல எதுலயுமே அந்த ஆம்ஸ்ட்ராங் பெயர் கிடையாது. ம். இப்ப இந்த திமுக ஊடகங்கள் மட்டும் தான் அந்த கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் தொடர்பு இருக்கிறது முடிச்சு போட்டு அவர் ரவுடியா சித்தரிக்கிறாங்க. சரி ரவுடியா இருந்தாலும் கூட, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு காலகட்டத்துல அவர் வந்து ஒரு பெரிய அரசியலுக்குள்ள வராரு. நீங்க எல்லாம் என்ன காந்திய போராட்டம் நடத்திட்டு சத்தியாகிரகம் பண்ணிட்டு தான் எல்லாமே அரசியலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ம். மதுரை லீலாவதி என்ன சத்தியாகிரக போராட்டத்துல உயிரிழந்தாங்களா? ம். கிருஷ்ணன் என்ன உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்துல உயிரிழந்தாரா? ம். மதுரை தினகரன் அலுவலகத்துல ஊழியர்கள் வந்து உயிரோட கொளுத்தப்பட்டது வந்து என்ன விதமான போராட்டம் அது? ம். எப்படிப்பட்ட விடயங்கள்லாம் நீங்க எடுத்து வந்தீங்க? உங்களுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருந்திருக்குது? இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க எப்படிப்பட்ட கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லா விஷயமும் இன்னைக்கு செய்துகிட்டு இருக்கீங்க? ம். அப்படி பார்க்க போனா நீங்கலாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இவர் மட்டுமே தான் அப்படின்றதால நீங்க இவர மட்டும் ஒரு ரவுடி, தாதா அப்படின்னு ஒரு கட்டமைப்பை அந்த ஏற்படுத்துறதுக்கான காரணம், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, ம். சம்திங் ராங் உள்ள ஏதோ நடந்திருக்கு. அதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. இப்ப இந்த நெறைய இடத்துல உங்கள இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொன்ன முதல் இதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோட காணொளிகள்ல ஆம்ஸ்ட்ராங் அண்ணா இறப்புக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் பறையர், படையாச்சி ஒற்றுமை பேசுகின்றார்களோ, அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்துல படுகொலை செய்யப்படுகின்றனர். அது தமிழரசன் உட்பட பார்த்தேன் அத நான் பார்த்தேன். இல்லையா? சிறப்பா கலியபெருமாள் பேசுனீங்க. அவர்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கலியபெருமாள் ஐயா, புலவர் கலியபெருமாள. அப்ப இதே இது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பேசுறப்பயும் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மிக முக்கியமான ஒண்ண பேசினாங்க. அது என்ன தெரியுமா? பஞ்சமி நில மீட்ப தைரியமா பேசியிருக்காங்க. அவங்களோட காணொளிகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சமி நிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலத்தை இப்ப தமிழ்நாட்டுல வேற ஒருத்தவங்க வச்சிருக்காங்க நெறைய அளவுல. அத மீட்கணும் அப்படின்னு அந்த அரசாணை எண் முதற்கொண்டு பேசுறாங்க. பஞ்சமி நில மீட்பு பேசுறவங்களும் கொல்லப்படுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா? இல்ல ஏற்கனவே பஞ்சமி நில மீட்பு போராட்டம் அப்படின்றப்ப 2 பேர துப்பாக்கியால சுட்டிருக்கு அரசு. சுமார் 12,00,000 ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலம். பஞ்சமி நிலம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில ஒரு வரைவ கொண்டு வந்து, இந்த மக்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க? ஒரு காலத்தில நல்லா இருந்தவங்க. இவங்களுக்கான காரணம் என்னன்னா, நிலம் பிடுங்கப்பட்டது, நிலம் இல்ல. அதனால இப்படி இருக்காங்கன்றப்ப, நிலம் வந்து அவங்களுக்கு குடுக்குறதுக்காக வேண்டி தான் கொடுக்கப்பட்டது பஞ்சமி நிலம். அது எந்த காலகட்டத்திலயும் யாரும் கையாளக்கூடாதுன்றதே சட்டத்தில இருக்கும்போது, காலப்போக்குல 12,00,000 ஏக்கர் நிலம் சூறையாடப்பட்டிருக்குது இந்த திராவிட ஆட்சியாளர்களால. அப்ப ம். அத பத்தி தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய இன்னொரு தலித் அமைப்பு அரசியல் கட்சி வந்துட்டு, முதலமைச்சர சந்திச்சு கோரிக்கை மனு குடுத்துட்டு மட்டும் அதோட இருக்கு. கடந்த காலத்திலயும் கோரிக்கை மனு குடுத்திருக்கு. கடந்த காலத்துல ஒரு ஆணையம் போட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. நடவடிக்கைக்கு வரும்போது திரும்ப கோரிக்கை மனுன்னு குடுத்துட்டு அதோட நிக்குது. எதுவும் பேசல. ஆனா ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த நில மீட்புக்காக தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அதையும் பார்க்கணும். நீங்க ஒண்ணு மிக சரியாக சொல்லியிருந்தீங்க. உங்க இதுல நான் கவனிச்சேன். இப்பவும் சொன்னீங்க.
புலவர் கலியபெருமாள்ன்றது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மக்களும் வன்னியர் மக்களும் ஒண்ணா இணைஞ்சப்ப அதிகாரம் இவங்க கிட்ட தான் அப்படின்றப்ப இன்னும் மற்ற சமூகத்தையும் உள்ள இணைச்சுக்கிட்டு பெரும்பான்மை இனங்கள் இந்த மண்ணை ஆளக்கூடிய அந்த அரசியலை முன்னெடுக்கிறப்ப தான் அவர் வந்து அவருடைய மகன் சோழ நம்பியார் இன்னைக்கு இருக்கிறார். அவர்கிட்ட நான் நேர்காணல் எடுக்கிறப்ப எங்கள் குடும்பத்தை சூறையாடி பழி வாங்கி சூறையாடியது ஒரே குடும்பத்துல 4 பேர் சிறைச்சாலை. இந்தியாவுல வேற எங்கேயும் இந்த மாதிரி நடக்கல. இந்த அநீதியை பார்த்து கொதித்து நார்த் இந்தியாவில் இருந்த ஒரு பெரிய பத்திரிகையாளர் வந்து சிறைச்சாலைக்குள்ளாக மகன் எல்லாருமே வந்துட்டு மனைவியை தவிர்த்து இத்தனைக்கும் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சகோதரியை மணந்தவர் தான் புலவர் கலியபெருமாள். ஆசிரியராக இருந்தவர், திராவிடத்துல இருந்தவர், கம்யூனிஸ்டுக்குள்ள இருந்து ஒரு கட்டத்துல தமிழ் தேசியம் தான் வந்து நின்று இந்த அரசியலுக்குள்ள இருக்கும்போதுதான் அன்றிருந்த அந்த ஆட்சி என்ன காரணம் என்றால் சர்க்கரை ஆலையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மக்களை ஒன்று திரட்டி மிக பெரும் ஒரு போராட்டத்துக்குள்ள புலவர் கலியபெருமாள் ஒன்றுபட்ட மக்களாக எல்லோரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒன்று பிரிச்சால முடியல, எதுவும் செய்ய முடியல. சர்க்கரை ஆலைக்குள்ள இவர்கள் வைத்ததுதான் சட்டமாக இருக்கிறது. அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த சர்க்கரை ஆலைக்குள்ளதான் போய் தங்குவார் போவார். அவங்க அந்த சட்டமன்ற அதுக்கு ஆதரவு எல்லாம் அங்க இருக்குது. இந்த ஒரு பின்னணியில தான் வந்து ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்துல இவர்கள் வந்து சிக்க வைக்கப்படுகிறார்கள். தந்தை, 2 மகன்கள், மூத்த மகன், இளைய மகன், இன்னொரு சகோதரி, எல்லாமே குடும்பத்தைய சூறையாடி அழிச்சு முடிச்சது. அடுத்தது நீங்க வந்து செல்வா பாண்டியா தேவேந்திரர் சமூகத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய காலங்காலமா விரோதமாக இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய அரசியலுக்குள்ள ஒன்றுபட்ட அரசியலுக்குள்ள தமிழர் அரசியலுக்குள்ள முன்னெடுத்துட்டு போகும்போது கார் விபத்தில் மரணம். இப்ப இந்த தமிழர் நலன், தமிழர் ஒற்றுமை, தமிழர் அரசியல் வரும்போது நீண்ட கால பார்வையில வந்து அவங்க தீர்த்து கட்டப்படுறாங்க. அரசியல் காரணம் வேற எதோ சொல்றாங்க, ரவுடிகள் மோதல், அந்த மோதல். இது வந்து ஏற்புடையது அல்ல, வேற ஏதோ காரணம் இருந்திருக்குன்னு தான் நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் அதுதான் சொல்ல வரேன். அந்த அடிப்படையில தான் முன்கூட்டியே என்கவுண்டர் நடக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்பாகவே நான் பதிவிட்டேன், ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க அவர் இருந்தாங்கன்னாக்கா நாளைக்கு அது விசாரணையில யாரெல்லாம் சொல்லணும். இப்ப அந்த நபர் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார், வாக்குமூலம் அப்படின்னு அதோட வச்சு அதை முடிச்சுட்டு போவீங்க. ஆக இதுல வந்து அதுக்காக தேசிய SC/ST ஆணையம் வந்து இருக்குது. இன்று கூட ஒரு மத்திய அமைச்சர் வந்து பார்வையிட்டிருக்கிறார் அந்த குடும்பத்தை. அந்த அம்மையார் ஆம்ஸ்டாங்களுடைய மனைவியார் வந்து ஆளுநர் ரவியை பார்த்திருக்கிறாங்க. போய் ஆளுநர் ரவி டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்திருக்கிறாரு, ஹோம் செக்ரட்டரியை பார்த்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து வரவே கூடாது. நீங்க வந்து வெறும் அரசியல், அதாவது ரவுடிகள் மோதல்ன்ற சாயத்தை வச்சு பூசி இதோட முடிச்சுட்டு போகக்கூடாது. இந்த பஞ்சமி நிலம்ன்றது நீங்க சொன்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அதுக்குள்ள இருக்குது. அதனால விசாரணையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதை இங்க எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் இதை மறந்துடுறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை அமெரிக்கால பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னா, பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சு வேலை செய்வாங்க. ஆனா பெரியாரை மட்டும்தான் முன்னாடி நிறுத்துவாங்க, அம்பேத்கரே கொண்டு வர மாட்டாங்க. இப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அங்க திராவிட ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் ஒட்டுறப்ப அங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரோட இதை வந்து கொண்டு வராங்க உள்ளார. பௌத்த கோயில் கட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த திராவிட ஸ்டிக்கருக்கு மேல இவங்க வந்து அம்பேத்கரை கொண்டு வராங்களேன்னு ஒரு எரிச்சல் இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட கணிப்பு. ஏன்னா இதை வந்து நான் எல்லா இடங்கள்லயும் பாக்குறேன், வெளிநாடுகள்லயுமே. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா திராவிட சித்தாந்தம் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கணும், வேற யாரும் இங்க ஆளுமையா வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல, அதுதான் உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்திருக்கிறது. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அருமையான விஷயத்தை கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நல்ல கேள்வி அது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியார் அம்பேத்கர்னு சொல்லிட்டு குறிப்பாக பட்டியல் சமூகம்னு சொல்லக்கூடிய அட்டவணை பிரிவு மக்கள் இருக்கக்கூடிய இந்த சேரி பகுதியில தான் போய் இவங்க அரசியல்லாம் இருக்கும். பெரியார் படிப்பகம், பெரியார் நூலகம், பெரியார்னு இவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கும், கொடி பிடிக்கிறதுக்கும், ஆள் சேர்க்கறதுக்கும், அவங்கள பலிகடை ஆக்குறதுக்கும் அந்த சமூகத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு இருக்கு திராவிடம். இப்ப இதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி யாரெல்லாம் அரசியல் பேசுகிறார்களோ அவங்க வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்துறது, ஏன்னா களங்கப்படுத்தி அப்புறப்படுத்துறது, இல்ல ஒரு அது என்ன சொல்றது, ஒரு கதாபாத்திரத்தை வந்து பாழ்படுத்தி அப்புறப்படுத்துறது அல்லது தீர்த்து கட்டுறது, இப்படின்றான விடயத்தை வச்சிருக்காங்க. நம்ம தொடர்ச்சியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய இந்த பெரியார் செய்தது என்ன, அம்பேத்கர் செய்தது என்ன, ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டு ரெண்டும் ஒன்றாக ஒருவர் தான் பெரியார் அவருக்கு சொன்னார், அவர் இவருக்கு சொன்னார்னு இந்த மக்கள் கிட்ட, இளைய தலைமுறைகிட்ட சொல்லி 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 நீங்க எதுக்கு புகுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? பெரியார் செய்தது வேற, முழுக்க இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக பேசினவர். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் தமிழ் மண் அரசியல், மண் மீட்பு போராட்டம், எல்லை மீட்கிறதுல
தமிழ்நாட்டினுடைய பகுதிகள் கேரளாவுக்கும் போதும் ஆந்திராவுக்கும் போகுதுன்றப்ப அதில் வந்து நேர் எதிராக செயல்பட்டவர். இப்படி மக்கள் விரோத செயல், இந்த இனத்துக்காக எதிராக செயல்பட்டவர். மொழியில் என்ன இருக்கு பெரிய மொழியில் அப்படின்றது திருக்குறளை மலம்னு ஒப்பிட்டது. தமிழ்லாம் என்ன பேசிட்டு அது ஒரு நீச பாஷன்னு இவங்க சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி இவரு பேசுனது எல்லாமே எதிராக இருந்த அந்த பெரியாரை கொண்டு வந்து நீங்க எப்படி அம்பேத்கருக்கு பக்கத்துல வச்சுட்டு ரெண்டும் சமன்னு பேசுறீங்க? இதுதான் ஆம்ஸ்டாங் கேட்கிறாரு. தமிழ் தேசிய தளத்துல அந்த கேள்வி வைக்கப்படுகிறது. இப்ப நான்லாம் தொடர்ச்சியா நிறைய இது பேசும்போது எந்த ஊர் தெருவிலையாவது உங்களுடைய பெரியார் அம்பேத்கரை கொண்டு போய் வச்சிருக்கீங்களா? ஏன்டா நீங்க திரும்ப திரும்ப போய் சேரிகளுக்குள்ளாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளாகவே ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்னன்னா உங்களுக்கு ஆள் பலம் வேணும், கொடி பிடிக்க கோஷம் போட சிறைக்கு போக உங்களுக்கு பாதிப்புன்னு ஓடியாந்து நிக்குது. இந்த மக்களை நீங்கள் ஒரு முன்ன ஆயுதமா காட்டி பயன்படுத்துறீங்க அரசியலுக்கு. இந்த மோசடியை அம்பலப்படுத்தி தோல் உரிச்சு காட்டுறது ஆம்ஸ்டாங். அப்ப உங்களுக்கு அதெல்லாம் ஒரு எரிச்சலா இருக்கு. நீண்ட கால அரசியல இன்னொரு நூற்றாண்டுக்கு இந்த மக்களை ஏமாத்த முடியாது என்ற பதைபதைப்பு உங்களுக்கு வருது. நிரந்தரமாக ஏமாத்திட்டு வந்துட்டோம். ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல 3/4 நூற்றாண்டு ஏமாத்தி கொண்டுட்டு வந்தோம். இன்னும் ஒரு நூற்றாண்டு, இன்னும் 2, 3 நூற்றாண்டுகளுக்கு போகக்கூடிய இந்த விஷயத்த வந்து இப்படியான விழிப்புணர்வாளர்கள் வந்து பேசுறாங்களே ஏன் அப்படின்னு. எந்த விதத்தில் அம்பேத்கரும் பெரியாரும் சமம். இவங்க செய்யக்கூடிய அந்த பித்தலாட்ட அரசியல் என்ன? இங்க ரெட்டமலை சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். பெரியாருக்கு முன்பாகவே கோட்டு சூட்டு போட்டு படிச்சவர். 20 ஆண்டு முற்படுத்தமா இருக்கு. அந்த மக்களுக்குன்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு மிகப்பெரிய வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்தவங்க. அயோத்திதாச பண்டிதர் நீங்க இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய ஸ்காலர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அவன் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை வந்து துவாஷ் இருமொழியாளர் மொழிபெயர்த்து மக்களுக்கு பேசக்கூடிய நபராக இருந்தவர். அவருடைய தந்தையார் அங்க வந்து அவங்க கிட்ட வந்து சமையலராக இருந்தவர். அயோத்திதாச பண்டிதர் மிகப்பெரிய கல்வியாளர். ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய உறவினர். அந்த ரெட்டமலை சீனிவாசனை நீங்க சினிமா எடுத்த ஈவேரா பெரியார் படத்துல நீங்க பெரியார் அது எங்க பெரியார் ஈவே இங்க வந்து பெரியார் மட்டும் திரைப்படம். ஆந்திராவில் அந்த படம் ஈவே ராமசாமி நாய்க்கர். நாய்க்கர்னு சொன்னாதான் அங்க துட்டு கொடுப்பான் படம் வரும். பழப்புக்காக இந்த வேலையை பாக்குறாங்க. அங்க நாய்க்கர்னு சொன்னாதான் கையில காசு வரும். இங்க பெரியார்னு சொன்னா கையில காசு வரும். எப்படிப்பட்ட ஒரே மனிதர் ஆசிரியர் வீரமணி இங்கேயும் வெளியிடுறாரு, அங்கேயும் வெளியிடுறாரு. என்ன தலைப்பு வைக்கிறாருன்னு பாருங்க. அந்த பெரியாரு ரெட்டமலை சீனிவாசன் என்ன சீனிவாசன் அப்படின்னு பேரை சொல்லி ஏதோ இவர் போராட்டத்தை அவர் கத்துக் கொடுக்குற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. அது இன்று வரை எதிர்க்கவில்லை இருக்கக்கூடிய அந்த அட்டவணை பிரிவு தலைவர்கள். அத ஆம்ஸ்டாங் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லி கடுமையை எதிர்த்து பேசலாம். உனக்கு முன்பாக 20 ஆண்டு உனக்கு முன்னாடி போராடிட்டு இருக்கிறாரு. நீ வந்து என்ன அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குற? உனக்கு முன்னாடி அவன் கோட்டு சூட்டு போட்டு படிச்சுட்டு இருக்கிறான். பொதுவாகவே தமிழர்கள் பெரியார் வருவதற்கு முன்பாகவே எல்லா சாதியிலும் தமிழ் குடி சாதிகளை படிச்சு மிக பெரும் பட்டதாரிகளும் மிகப்பெரிய மருத்துவர்களுமாக இருந்திருக்கிறவங்க எக்கச்சக்கமா இருக்கிறாரு. அண்ணாவே திராவிடம் பிறக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுதான் எம்ஏ வாங்குறாரு அறிஞர் அண்ணா. அப்படி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் வந்துதான் படிக்க வச்சோம், பெரியார் வந்துதான் படிக்க வச்சோம். அதுக்கு நீங்க அம்பேத்கரையும் வந்து ஒட்டிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளாக ஒரு அச்சம். பெரியார் படத்தை மட்டும் தூக்கி கொண்டு போனால் தமிழ்நாட்டுக்குள் வலம் வர முடியாது. இந்த அட்டவணை பிரிவு தலைவருடைய ஏகோபித்த தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவளையும் கூட ஒட்டிக்கிட்டாதான் நம்ம பழப்பு ஓடும். எதுக்கெடுத்தாலும் அந்த மக்கள் துணைக்கு வருவாங்க. இதை வந்து அம்பலப்படுத்தி உடைச்சிக்கிட்டு வர்றது ஆம்ஸ்டாங் போன்றவர்கள். நம்ம அதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு காரணமா மாறுது. இப்ப ஒரு சம்பவம் எந்த சம்பவம் நடந்தாலும் பெனிஃபிட்டர் யாரு? அந்த கொலையில ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பயனாளிகள் யாருன்னு பார்ப்பாங்க. ராஜீவ்காந்தி கொலையில பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பெருங்கூட்டம் இருக்குது. விசாரணையில வந்து ஓடி போனோம். அமெரிக்காவில் அவங்களுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு, அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் அடுத்து மேல போயிட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட 7 பேரும் கடைசி வரைக்கும் வந்து ஒருத்தன் செத்து போய் இப்பதான் விடுதலையா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல பயனாளிகள் யாருன்னு நீங்க பார்க்கணும். அந்த விதத்துல இந்த பயனாளிகள் இதுல யாரு? திராவிடர்கள். அதை ஒட்டிதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது அப்படின்றதுக்காகத்தான் உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, இவர்கள் அம்பு மட்டுமே அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இன்னும் மற்றவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவர்களுக்கு பெரிய பதபதைப்பை அவ்வளோ அவசரமாக கொண்டு வந்து ஒரு என்கவுண்டர் ஒரு இதை முடிச்சாச்சு. அடுத்து எப்படி வழக்கு விசாரணை போகும் அப்படின்றது தெரியல. நீங்க சொன்னதுக்கு காரணம் இந்த தமிழர் ஒற்றுமை என்ற அரசியல் பேசுபவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியா பாரு, இதுல சம்பந்தப்பட்டவங்கள தான் வந்து ட்விட்டர்ல போட்டதுக்கு கைது, ஒரு மீம்ஸ் போட்டதுக்கு கைது, கடுமையா விமர்சனம் வச்சாக்கா கைது, மேடைகள்ல வந்து பாட்டு பாடின யாரோ பாடுந்த இன்னொருத்தர் பாடினா அதுக்கு கைது. இங்க மட்டும்தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப உங்க நோக்கம் என்ன? தமிழ் மண்ணுல தமிழ் பேசி
தமிழ் மக்களுடைய ஓட்டு வாங்கி தமிழ் மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொழுத்து அதிபெரும் பணக்காரராக வந்து அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு தமிழர் தமிழ் மண் என்றால் உங்களுக்கு கசக்குதுன்னா நீங்க யாரு? ஆமா. கேள்விக்கு வருதா இல்லையா? ம். நீ யார்? அப்ப நான் தமிழர்னு சொல்றப்போ உனக்கு கோபம் வருகிறது என்றால், நான் திராவிடன் தான், நீ வழிய வந்து போட்டிக்கு உள்ள நுழைக்கிறேன்னா அப்ப நீ யாருன்ற கேள்வி இருக்குதுல்ல. ஓட்டு கேட்கிற வரைக்கும் தமிழன்னை தமிழர்கள் ஓட்டு கேட்டு அதிகாரம் கவர்னர் மாளிகையில போய் பதவியேற்பு கையெழுத்து போடும்போது மட்டும் திராவிடியன் ஸ்ட்ரோக் திராவிடன் மாடல் நீங்க எப்படிப்பட்ட அப்பட்டமான யோக்கியமற்ற செயலை இந்த மக்களுக்கு செய்துகிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ் மக்களுக்கு துரோகத்தை செய்யறீங்க. இதெல்லாம் உடைத்து பேசக்கூடிய அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் இருக்கக்கூடாதுன்றதுல குறியாக இருக்கிறார். அதுல ஒரு பகுதியாகத்தான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த விடயத்தை நம்ம பார்க்க முடியுது. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சிங்க. இன்னும் கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து பரமசிவன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆதிக்குடிகளுக்கு வந்து சரியான ஒரு தலைவர் இல்ல அப்படிம்பாங்க. ஏன்னா கல்விதான் அவங்கள வந்து முன்னேற்றம், கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டு மத்த எல்லா வேலையும் இந்த ஆதிக்குடி தலைவர்கள் பண்றாங்க அப்படிம்பாங்க. ஆனா அதுல ஒரு மாற்றா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எல்லாரும் கல்வி கற்கணும், நிறைய வழக்குரைஞர்களை உருவாக்கணும்னு உருவாக்குறாங்க. இப்ப அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு 1.5 வயதுல ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இப்ப அவங்க அம்மா வந்து அந்த குழந்தை வளர்ந்து, ஏன்பா அப்பா வெட்டி கொன்னாங்கன்னு சொல்றப்ப, உங்க அப்பா வந்து எல்லாருக்கும் கல்வி குடுத்தாங்க, அதனால வெட்டி கொன்றாங்கன்னு எப்படிங்க சொல்லுவாங்க? இது எப்படி ஒரு தமிழ் சமூகத்துல இப்படி சொல்ல முடியும்? இது எவ்வளவு ஒரு பெரிய பேரிழப்பு அந்த குழந்தைக்கு அப்படின்றத உங்க கருத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுதான் வருங்கால தலைமுறைக்கு வந்து இது எந்த விதமான ஒரு கருத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் கேள்வி. அதை ஒட்டி தான் அந்த திராவிட ஊடகங்கள், ஊதுகுழல்கள் எல்லாம் இவர் வந்து வன்முறையை கையில் எடுத்தார், வன்முறையாளர்கள் அப்படின்னா. இந்த ஆம்ஸ்ட்ராங் படிக்க வச்சதுல ஒரு பங்கு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் தனிப்பட்ட முறையில யார் ஒருத்தரையும் படிக்க வச்சது இல்லை. எவ்வளவோ நான் ஆம்ஸ்ட்ராங்க கூட எல்லாம் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஒரு முறை கூட பேட்டி எடுத்ததில்லை. முன்னாடி குமுதத்தில் இருக்கும்போது பேசியிருக்கிறேன், பேட்டியெல்லாம் எடுத்திருக்கிறது வேற விடயம். பல போராட்டங்கள்ல ஒன்றுபட்ட தலித் மக்களுக்கான அந்த எல்லா தலைவர்களுடைய போராட்ட காலத்துல பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். எல்லாரும் கூடயும் பேசுற மாதிரி பேசியிருக்கிறோம். கவனிச்ச வகையில தனிப்பட்ட ஒரு மனிதன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பணத்தை கொடுத்து படிக்க வச்சிருக்கிறார். நிறைய பேர் அந்த மாணவர்கள் அன்னைக்கு இறப்ப பார்க்க முடிந்தது. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இத்தனை ஆயிரம் கோடிகளை வந்து சுரண்டி வச்சிட்டு இருக்கிற இவர்கள் ஒரு 10 பேரையாவது நான் தொடர்ச்சியாக படிக்க வச்சிருக்கிறேன்னு ஒரு 100 பேரை காட்ட முடியுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு தலைவருக்கு அடுத்த தலைமுறை இவர் எதனால் இறந்தார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து வலிந்து திணிக்கிறக்கூடிய விஷயம், ரவுடிகளுக்கு உண்டான மோதல், அப்பா இந்த மாதிரியானவர், அண்ணன் இந்த மாதிரியாரு, அந்த தம்பி இந்த மாதிரியாரு, அந்த தலைவர் இப்படியானவர், இந்த கருத்தை நீங்கள் அங்க வலிய வைக்கிறீங்க. இதுதான் வந்து திராவிட சூழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். உங்களிடம் இல்லாத வன்முறையும் உங்களிடம் இல்லாத எல்லா தனமும் இங்க இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்க, பரமசிவன் சொன்னது, அந்த மக்கள் கிட்ட சரியான அரசியல் தலைமை இல்லை என்றது வந்து 100க்கு 100 ஏற்புடையது ஒன்று. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக மாதிரி ஒன்றுபட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றாங்களா, அப்ப சொன்னாங்க. இப்ப அந்த பட்டியலின மக்களுடைய ஒன்றுபட்ட தலைவர்கள் இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டுல கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதி இறுதி வரை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகத்தை மட்டுமே இழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூட்டத்தை போட்டாங்க. மாநாடு பெரம்பூர்ல நடந்தது. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க, சொல்லுங்க. அன்னை சத்தியவாணி முத்து, கருணாநிதி அவர்கள், அவரும் எங்களை போன்றவர்களை வந்து எங்களை எப்படி இழிவுபடுத்தி பேசுறாங்க. இந்த அம்மா வந்து அட்டவணை பிரிவு, மிக பெரும் அளவுல செல்வந்தர். சும்மா போயிட்டு கருணாநிதி மாதிரி அன்னைக்கு ஒத்த பைசா இல்லாம அரசியல் இல்லை. செல்வந்தரான குடும்பம், மிக மேன்மையா படித்தவர், பெரிய செல்வாக்கா இருக்கக்கூடியவர்கள், ராயலா ஆங்கிலம் படிச்சு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து அரசியலுக்குள்ள இருக்கிறாங்க. தேசிய அளவுல இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கான அரசியல் இருந்து விலகி திராவிடத்துக்குள்ள வராங்க. ஒரு கட்டத்துல அண்ணா இறந்த உடனே முதலமைச்சர், சரி இவர் எல்லாம் நம்ம மத்தியில இவர் வந்து ஒரு பேரை சொல்லி அழைப்பாங்க. கருணாநிதியை வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அது ஒரு பார்க்க வலியாக இருக்கும். அது நம்ம சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம முதலமைச்சராக்கணும், அந்த வலி தெரியும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலி தெரியும்னு சொல்லிட்டு அவரு லாபி, அந்த அம்மாவும் சேர்ந்து எம்ஜிஆர் கூட சேர்ந்து SSR இவங்கெல்லாம் சேர்ந்து SS ராஜேந்திரன் இவங்கெல்லாம் மிக பெரும் பங்கெடுத்து உழைச்சி கருணாநிதியை முதலமைச்சரை கொண்டு வந்த உடனே அதிகாரத்துக்கு வந்த கொஞ்ச நாள்ல அதே அந்த அம்மையார் மீது சில காரணங்களை சொல்லி கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பல பேரை செய்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா எல்லா தலித் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டவணை பிரிவு தலைவர்களும் சேர்ந்து கருணாநிதி இந்த இனத்துக்கு எதிரானவன்னு மீட்டிங் போட்டாங்க. அதை விடுங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே தோழர் திருமாவளவன்
விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு. கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பேசி எழுதி கட்டுரை வெளியிட்டவர் தாய்மண்ல. ம். அந்த தொகுப்புகள்ல நான் இன்னும் வச்சிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாம அவர் கூடவே இன்னைக்கு இருக்கிறார்ல ரவிக்குமார், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய ஒரு கல்வியாளர். அவர் எழுதின ஆய்வு கட்டுரைகள்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த இனத்துக்கு எப்படி இந்த பெரியாயிரமும் இவர்களும் வந்து எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது பெரிய கட்டுரைகள் எழுதுனதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. எந்த காலகட்டத்திலையும் என்னன்னா வன்னியர் சமூகத்துல இருந்தோ தெற்க முக்குளத்தோர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறவங்க கிட்ட இருந்தோ தேவேந்தர்கள் கிட்ட இருந்தோ இல்ல நாடார் சமூகத்துக்கிட்ட இருந்தோ இங்க இருக்கக்கூடிய வடக்கே பறையர் சமூகத்துக்கிட்ட ஒன்றுபட்ட மக்கள் இவர்கள் அதிக பெரும்பான்மையாக வந்து எங்க இந்த வீடு எந்திரா அந்த சாவி என்கிட்ட கொடுன்னு கேட்டுற போறாங்களோன்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஒரு எண்ணமும் இந்த திராவிட சதிக்கு பின்னாடி இருக்குது, பின்வாசல்ல இருக்குது. அதனால அவன் அந்த தலைமை ஏற்று வந்து விடவே கூடாதுன்னு ஆரிய சங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டா சென்னை அதிரும். அப்பெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வரலாறு. அந்த ஆரிய சங்காரன் ஒரு முறை வந்துட்டு நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் பேர் வந்து நாராயணசாமி, அதை நெடுஞ்செழியன்னு மாத்திக்கிறாரு. பேசும்போது பட்டியல் இனத்து மக்களை ஏதோ இந்த மாதிரி இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி சொல்றாருல நாங்க போட்ட பிச்சைன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் தரக்குறைவா பேசின உடனே துணிச்சலாக நாராயணசாமி, நாக்கொழுப்பு நாராயணசாமி, நாவை அடக்கி பேசு, அடுத்து நீங்க உனக்கு டைம் சொல்லியிருந்தாரு, கேட்கலன்னா அவன் நாக்க விட்டுட வேண்டான்றாரு. சத்தியமா பயந்து போய் மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருந்தது சென்னை வரலாறு ஒரு காலகட்டத்துல. திமுகனுடைய முதல் வெற்றி சென்னை மாநகராட்சி. அந்த முதல் வெற்றி அண்ணா தான் பார்த்தாரு, இந்த மக்கள் தான் நமக்கு முதுகெலும்பு, இந்த மக்கள் தான் ஏணி, இந்த மக்களுக்கு தான் நமக்கு அடித்தளம், இவர்கள் மேலே ஏறித்தான் நம்ம நிக்கணுன்றதுக்காக தான் அந்த மக்கள் அண்ணாவை வந்து அந்த மக்களை கூட வச்சுக்கிறாரு. என்ன காரணம்னா ஒரு காலத்துல சென்னை மாநகரத்துல முழுக்க அதிக பெரும்பான்மையாக இருந்தது இந்த பட்டியல் சமூகம். இப்ப சென்னை மாநகராட்சியினுடைய திமுகனுடைய கிளை கழகம்னு சொல்லுவாங்களே, கிளைகள் வந்து 37 கிளை கழக செயலாளர்ல கிட்டத்தட்ட 30க்கு வந்து அட்டவணை பிரிவினர். ஒன்றுபட்ட சென்னை மாகாணம்னு சொல்லக்கூடிய சென்னை மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்டத்தினுடைய தலைவரே முனுசாமிங்கிற பட்டியல் சமூகம் அப்படின்னு வரலாறு. இவர்கள்லாம் சேர்ந்து உழைச்சி மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது சென்னையில மாநகராட்சி முதல்ல பிடிக்க முடிஞ்சது. அந்த வெற்றி விழாவில தான் போலியாக கருணாநிதிக்கு மோதிரம் போட்டது, கண்ணதாசன் கோழிச்சுக்கிட்டு பீச்சுக்கு போய் உக்காந்துட்டு இருந்ததும் வரலாறு வருது. அந்த வெற்றியில தான் சொல்றாரு, அடுத்த ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கும் திமுக. இந்த மக்களை வச்சு பிடிச்சிட்டு இந்த அரை நூற்றாண்டுல பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இருந்த அந்த பட்டியல் சமூக மக்கள் எண்ணிக்கை இன்னைக்கு இல்ல, குறைஞ்சு போச்சு. இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பகுதியாக அப்புறப்படுத்தி சென்னைக்கு வெளியில கொண்டு போய் போட்டுறது. ஆனா தீர்க்கதரிசி மாதிரி ஒரு விஷயத்த திருமாவளவன் சொன்னதை இப்போ நினைச்சு பாக்குறேன். கருணாநிதியின் சாம்பல் கூட சேரி மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. 100க்கு 100 அவர் மாறி இருக்கலாம், அவருடைய தொழில் மாறி இருக்கலாம், அவருடைய வார்த்தை மாறி இருக்கலாம். அன்று அவர் எழுதி பேசிய அந்த வார்த்தை இன்னைக்கும் காலம் கடந்து உயிர்ப்போடு இருக்கிறது. கருணாநிதியின் எஞ்சிய சாம்பல் கூட இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு விரோதமாக, தமிழ் மக்களுக்கும் சேர்ந்து விரோதமாக இருக்கிறது என்பதுதான். இதை எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனுடைய அடையாளம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலைன்றது உள்பட எல்லாத்தையுமே பேசலாம் நம்ம. சரிங்க. சொல்லுங்க. கேட்க வந்தீங்க? இல்ல சொல்லுங்க நீங்க. இல்ல, தொடர்ச்சியாக இது வந்து முதுகுலயே குத்திக்கிட்டு இருக்கும். கேட்டா இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து செய்தோம், தமிழ் மக்களுக்கு நாங்கள் வந்து செய்தோம். என்ன செய்திருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வஞ்சகம் 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 மட்டுமே. நீங்க எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியணும் இது எப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து சொல்றாங்க, இந்தியாவுக்கே திராவிட மாடலை கொண்டு போக வேண்டும், பெரியார் விஷயத்தை கொண்டு போகுதுன்னு சில புத்தி வீங்கி இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. புத்தி வீங்கி போச்சுன்னா எப்படி இருக்கும்? நோய் குடிச்சுதான் பேசிட்டு. ஏன்னா இவங்கதான் சமூக நீதியை உலகம் முழுக்க கொண்டுட்டு போகணுமா, வட இந்தியா முழுக்க கொண்டு போய் இந்தியாவுக்கே பரப்பணும். இதுல என்ன வேடிக்கை வெக்கக்கேடுன்னா, பெரியார்லாம் அங்க பிறக்கல உத்தரப்பிரதேசத்துல. மாயாவதி கன்சிராமன் சேர்ந்த 2 பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமூக மக்களும் ஒன்றிணைந்து பல முறை அதிகாரத்தை பிடிச்சு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாயாவதி பல முறை அங்க முதலமைச்சராக வந்துட்டாங்க. ஆந்திராவில் தொடங்கி பஞ்சாப் கடைசி வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிற வரைக்கும் 6 மாநிலத்துல 6 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்து விட்டு போயிட்டாங்க. அங்கெல்லாம் பெரியார் இல்லை, சமூக நீதினு இல்லை, சாதி ஒழிப்புன்னு பேசல. அவன் பேருக்கு பின்னாடி அவன் குடிப்பெயரை போட்டுன்னு தான் இருந்திருக்கிறான். ஆனாலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முதலமைச்சராக வந்து இருந்துட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? இங்க இந்த பெரியார்னு ஒண்ணு இத்து போன கட்டையை வச்சுக்கிட்டு
சாதி ஒழிப்பு, சமூக நீதி, மண்ணாங்கட்டின்னு இவ்வளவும் பேசிட்டு, ஒரு பட்டியல் சமூகத்துக்கு இதுவரைக்கும் அதிகாரத்துக்கு வர விட்டுருக்கீங்களா? விட மாட்டாங்க. அப்ப நீங்க யார் சமூக நீதி இந்த 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 சமூக நீதி எழவ கொண்டு போய் இந்தியா முழுக்க நாங்க வைக்கணும்னு பேசுற எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சரி விடுங்க. உனக்கு முன்னாடி ஒரு பெருந்தலைவர் இருந்தார். இந்த மண்ணுக்கு உண்டான மகத்தான இந்தியாவினுடைய மகத்தான தலைவர்னு பேசப்பட்ட ம். கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். ம். அவர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒண்ணும் சொல்லிடுறேன். பார்ப்பனர்னு நீங்க பேசுறீங்க. நமக்கும் அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்ன்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவரை நான் எதிர்க்கிறேன். ம். அந்த ராஜாஜி வந்து செய்த பல விஷயங்கள் புதைக்கப்பட்டது. 100 பெரியாருக்கு உண்டான விஷயத்தெல்லாம் செய்துட்டு போயிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுதுங்க. 100 பெரியாருக்கு உண்டான பெரியார் செய்யவே இல்ல சத்தியமா. ராஜாஜி நிறைய சட்டத்தை போட்டு கொண்டு வந்துட்டாரு. ம். அவரு இருக்கும்போது அவர் பேரு முனுசாமி தான். மந்திரியா கொண்டுட்டு வராங்க. பழனி கோயிலுக்கு கொண்டுட்டு போறாங்க. பழனி கோயில்ல இல்ல அவர் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க. நான் முதலமைச்சர், அவர் அமைச்சர். உள்ள விடியான்னு தர்க்கம் பண்ணி மிரட்டி கடைசியா உள்ள போய் எல்லாம் பண்ணிட்டோன்னா அந்த கோயில்ல வந்து தீட்டு பட்டுச்சுன்னு கழுவி பரிகாரம் பண்ணிட்டு எல்லாம் காந்தி கிட்ட ஓடுறாங்க. சம்மந்தி இப்படிலாம் பண்ணின்னு பெரிய இம்சை பண்ணிட்டு இருக்கிறார். யார்? இந்த சாதி இந்துக்கள் ஐயருங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இப்ப காந்தி சொல்றாரு, என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டுன்னு கேட்ட உடனே சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். 22% மக்கள் இந்தியா முழுக்க பெரும்பான்மை மக்கள் இவங்க இருக்கிறாங்க. இவங்க சுதந்திர போராட்டத்துல பங்கு எடுத்துக்கிட்டாதான் அது வீரியமா இருக்கும். இவங்களும் பங்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அவங்க நம்ம சமமா நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுனா என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. என்ன பண்ணணும்ன்றார் காந்தி. எது உச்சமாக இருக்கிறதோ அந்த கோயில்ல அவனையும் சமமா நடத்தினாதான் அந்த அவன் நம்மளை நம்புவான், நம்ம கூட சேர்ந்து போராட்ட காலத்துல நிற்பான். அதை ஏற்றுக்கொண்டது இவ்வளவு நாளா நமக்கே தெரியலன்னு தான் காந்தி அதுக்கு பிறகுதான் ஆலய நுழைவு போராட்டம்னு அறிவிக்கிறாரு. புரியுமா உங்களுக்கு இந்த வரலாறு? தெரியாதுங்க. அப்பதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பார்ப்பனர் வந்து உங்களுக்கு யார் பேரு ஐயர் ஒருத்தர் பேர்ல அந்த மாதிரி 6 முக்கிய கோயில்கள்ல பார்ப்பனர்கள் தலைமையில ஆலய நுழைவு போராட்டம். மதுரையில நடத்தின போராட்டத்துக்கு எதிர்ப்பு வந்தோடனே அந்த மக்களுக்கு ஆதரவா, பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவா ஐயா முத்துராமலிங்க தேவர், நான் அருவாலை போட்டுட்டு நிக்கிறேன், அவன் தாண்டி வரான்னு வரட்டும் அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு போட்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தவர் முத்துராமலிங்க தேவர்லாம் சாதி வெறியர் ஆயிட்டாரு. நீங்கெல்லாம் புனிதர் ஆயிட்டீங்க இன்னைக்கு இல்ல. இது எப்படி இதெல்லாம் வரலாறு சொல்றேன். இந்த மாதிரி செய்தது ராஜாஜி. அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா காமராஜர் வந்துட்டோடனே பரமேஸ்வரன் சொல்லிட்டு ரட்டமலை சீனிவாசனுடைய உறவு முறை பேரன் முறை வரணும். அவரை வந்துட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, வரலாற்றுல இதெல்லாம் சான்று. மதிப்புக்குரிய ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களுடைய ஆடுகளம்னு ஒரு புத்தகம், அதுக்கான தொகுப்புகளை வந்து கொடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வருது ஒரு பகுதி. அந்த பரமேஸ்வரன் இன்று தென்னிந்தியாவுடைய மிக பெரும் ஒரு என்ன சொல்லக்கூடிய அது உச்சமாக பார்க்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் இருக்குல்ல, அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக ஒரு பட்டியல் சமூகத்தை நியமிச்சிருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய முடியுதா? நான் தான் செய்தேன், நான் போட்ட பிச்சை, எனக்கு ஓட்டு போடணும் இப்படி சொல்லி பிச்சை கேட்கவே இல்லை காமராஜர். அதே பக்கம் மறுபக்கத்துல கக்கனை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு மிக பெரும் பொறுப்புகள், காவல்துறை உள்ளிட்ட 5 முக்கிய பொறுப்புகளை கொடுத்து உட்கார வச்சது காமராஜர். அப்படியே நேரா திராவிடம் வாங்க, இந்த சமூக நீதி பிறந்தன்னு சொல்லிட்டு சமூக நீதிக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க வந்த உடனே 67க்கு பிறகு இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு கொழுத்த துறை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்திருக்காங்களா பாருங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. இந்த ஆதி திராவிட நலத்துறை, அதை விட்டா உப்பு சப்பு இல்லாத எதனா ஒரு துறையை கொடுப்பாங்க. மீதி எல்லாம் கனிம வளத்துறை, பொதுப்பணித்துறை, உயர்கல்வித்துறை, அப்புறம் வருவாய்த்துறை, எதெல்லாம் பணம் நிறைய கொழிக்குமா அதெல்லாம் பாரு. இன்னைக்கு யாருகிட்ட இருக்குது? பொதுப்பணித்துறை தெலுங்கரான ஏவா வேலு, ரெவன்யூ வருவாய் தான் முதல்ல முக்கியம். வருவாய் KKSSR, நேருகிட்ட என்ன இருக்குது? இப்படி எல்லாம் கொழுத்த மந்திரி பதவி இவங்க வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு வெகுஜன அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த தாண்டி ஒரு பெரிய உயர்கல்வியோ, பொதுப்பணித்துறையோ, வருவாய்த்துறையோ, தொழில்துறை இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, மிக பெரும் தொழில்துறை, இப்படி எதையுமே கொடுத்ததுல இவங்க வந்து சொல்றாங்க இந்தியாவுக்கே நாங்க தான் சமூக நீதியை கற்றுக் கொடுத்தோம்னு. இது எல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய அரசியல் பேசக்கூடிய மனிதர்களை விட்டு வைக்கிறது இல்லை. அதை ஒட்டிதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. எதிர்காலத்தில் அந்த மக்களுக்கு இல்ல தமிழ் சமூகங்கள் ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக யாரெல்லாம் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்களோ, நுணுக்கமான அரசியல் செய்கிறார்களோ அவர்களை எல்லாமே வந்து முடிச்சிடணும். ஏதோ காரணம் சொல்லி முடிச்சிடலாம். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இது எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாகத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமை, இந்த அரசியல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது.
இதுல இந்த மக்கள் இதுவரைக்கும் பேசுனத வச்சு புரிஞ்சுகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எதற்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு முதல்ல இருக்கணும். இன்னும் ம். எத்தனை காலத்துக்கு இப்படியே இருந்துகிட்டு இருக்க போறோம்? ஏதாவது ஒரு இழந்து தான் அடுத்த ஒரு தலைமுறை. இங்க நீங்க வலுவான ஒரு அரசியல் இல்லாம உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் உன் இனத்துக்காக நீ போராட முடியாது. ம். இங்க நீங்க வலுவாக இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தினுடைய எந்த மூலையும் இங்க வலுவாக இல்லாத போய் இன்னொருத்தர்கிட்ட அதிகாரம் இருக்க போய் தான் 2009ல போராடிக்கிட்டு இருந்த உன்னையும் என்னையும் தூக்கி உள்ள வச்சுப்புட்டு அவன் வந்து அங்க கங்காணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ம். புரியுதுல்ல? புரியுது, புரியுது. 2009ல நாம வந்து இங்க இருந்து எங்கோ இருக்க கனடாவுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல திரண்டப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனை லட்சம் இத்தனை கோடி பேர் இருக்கிற இடத்துல 1,00,000 பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரு இடத்துல ஒண்ணா கூட முடிஞ்சதை நம்மளால ம்ஹ்ம். கூட இருந்து கலைச்சது யாரு? ம். கூட இருந்து மடம் மாத்துனது யாரு? ம். இது எல்லாம் கூட இருந்து கங்காணி வேலை பார்த்து காட்டி கொடுத்து வழக்கு போட்டு அதிகாரத்துல இருந்தது யாரு? யாருமே இல்ல. ஏன்னா நம்ம இங்க இருந்திருந்தோம்னா நமக்கு ரத்தம் கொதிக்கும், நமக்கு ரத்தம் சுண்டும். விட்டுடக்கூடாதுடா பார்த்தலாம் ஆட்சியாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி போட்டு நின்னு 1ல 2ன்னு பார்த்திருக்கலாம். இல்ல அதுதான் இங்க நடக்குது. ம். அதனாலதான் சொல்ல வரேன். இந்த இன அரசியலை தெரிந்து கொண்டு இது வீழ்ந்திராம அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போற அரசியல் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் முன்னெடுக்காத வரை உலகத்துல எல்லாமும் நம்ம இங்கேயும் சேர்ந்து அகதியா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்க நடக்கும். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பூர்வ குடிகள் நீக்கி பறைய சமூகத்தை செய்தாங்க. நாளைக்கு வன்னியர் சமூகத்தை செய்வாங்க. நாளை மறுநாள் ஏற்கனவே அப்படிதான் இருக்குது. இருக்கதே இருக்கு. அரசியல்னு வந்துட்டா எதிரிகள் இருப்பாங்க தானே அர்ஜுன். ம். அப்புறம் ரவுடிகள் முதல்ல போட்டு தள்ளிட்டு கதையை முடிச்சுட்டு போறது போக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ம். இப்ப உங்களுக்கு எதிரி இல்லையா? எனக்கு எதிரி இல்லையா அரசியல்ல? ம். அப்ப இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. உங்களுக்கு அதிகாரம் இந்த மக்களுக்கு வந்துடக்கூடாது. இவர்கள் வந்து இங்க உட்காந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் இருக்குது. இதை புரிந்து கொள்ளாத வரை நம்ம வந்து இங்க இந்த மண்ணுல சொந்த மண்ணுல அகதியத்தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். பயந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கணும். சரிங்கய்யா. இவ்ளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி உங்களோட கருத்துக்களை மிக முக்கியமா உங்கள் அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இதுல நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு தகவல நான் கொண்டு வரணும் அப்டின்னன்னா, உண்மையான குற்றவாளிகள் யார் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை கொலை செய்தார்களோ, அவர்களை நாம வெளியில கொண்டு வந்து, இவர்களால் தான் இந்த படுகொலை நடந்ததுன்னா, அவர்களுக்கு தக்க தண்டனையும் வாங்கி தரணும் அப்டின்றதாங்க என்னோட வேண்டுகோள். மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. வணக்கம் அர்ஜுன். நன்றிங்க.